நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 72வது வட்டத்தில் உள்ள கன்னிகாபுரம், ஜோசப் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது சாலையோர உணவகத்தில் கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் உணவருந்தினார். அதனைத் தொடர்ந்து பகுதி முழுவதும் ஏராளமான பொதுமக்கள் கழக வேட்பாளருக்கு மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு தெகலன் பாகவி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். துறைமுகம் பகுதிக்குட்பட்ட வால்டாக் சாலை, உட்வார்ப் குடிசை பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு சென்று கிறிஸ்துவ மக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அமமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. துறைமுகம் தொகுதி கழக செயலாளர் திரு இபி பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஆர் ஜெயக்குமார் ஆகியோர் இன்று ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டி, காமராஜர் நகர், நேதாஜி நகர், பாப்பம்மாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அம்மா பேரவை நகர செயலாளர் திரு ரவிக்குமார் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சுமதி, திருமதி அமுதா உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து கழக அமைப்பு செயலாளர் திரு மனோகரன் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருகமணி, சிறுகமணி, முக்கம்பு, ஜீயபுரம், கொழுமணி, மருதாண்டாக்குறிச்சி, கோப்பு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக அமைப்பு செயலாளர் திரு மனோகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு இ லட்சுமணன் இன்று தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா தர்காவில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே டி பச்சைமால், மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோவை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் திரு அப்பாதுரை சௌரிபாளையம், உப்புளிப்பாளையம், மசக்காளிப்பாளையம் ஆகிய இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் கோவை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு கணேஷ்குமார் மற்றும் சௌரிபாளையம் பகுதி செயலாளர் திரு புகழேந்தி, மாவட்ட இணைச் செயலாளர் திரு பொற்கால ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.